Good morning. Tuesday morning breakfast. Coffee with chocolate croissant. Chocolate croissant. அப்படி ஓப்பன் பண்ணால் சாக்லேட் இருக்கும் இல்லை அப்படி இருக்கும் பாருங்க. அப்படியே மெல்ட் ஆகி வரும் இந்த சாக்லேட். இதுக்கு பேர் சாக்லேட் croissant. croissantலாம் ஃப்ரெஞ்சோட ஃபுட்டு தான் இது. இடியில் ஃப்ரெஷ்ஷாக வாங்கிடுவோம். பேக்கரி இருக்குது, ஃப்ரெஷ்ஷாக போடுவான். அது வாங்கினது சாப்பிடுவோம். என்னைக்கா ஒன்று சாப்பிடணும், எல்லாத்தையும் சாப்பிடணும். ஷேகர்னு ஒரு தம்பி எனக்கு அவருக்கு ஹலோ சொல்ல சொன்னார். துபாயில் இருக்காரு. ஹலோ ஷேகர், துபாயில் நல்லா இருங்க, நல்லா சாப்பிடுங்க, அண்டி அது இதெல்லாம் சாப்பிட்டு ஜாலியாக இருந்துருங்க. ஃப்ரைடே அன்னைக்கு லீவ் அன்னைக்கு. சுதர்ஷன் ஹரி ஃப்ரம் ஜெர்மன். ஹாப்பி பர்த்டே கண்ணா, ஹாப்பி பர்த்டே, காட் பிளஸ் யூ. இயற்கை உங்களை நல்லா வச்சுக்கிட்டோம். ஜெர்மனில் சூப்பரான ஊரில் இருக்கீங்க, சொர்க்க பூமியில் இருக்கீங்க, டிசிப்ளினான பிளேஸில் இருக்கீங்க, டைம் கீப்பிங் உள்ள ஒரு ஊரில் இருக்கீங்க. அதை தான் நீங்கள் கற்றுக்கணும். வாழ்க்கையில் நம்ம கற்றுக்க வேண்டியது அதை கற்றுக்கிட்டா நம்மளுக்கு எல்லாருக்கும் மனிதநேயம் கற்றுக்கணும், ஹியூமனிட்டி கற்றுக்கணும். இது எல்லாமே இருக்கிற ஊரில் தான் நம்மளாம் இருக்கோம். நம்ம ஊரில் இருக்குது, ஆனால் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக மறையுது. அது காரணம் என்னன்னு எனக்கு புரியல. அதுதான் ரீசன். எங்கள் காலத்துலலாம் இருந்தது, இப்போலாம் இல்லை, கொஞ்சம் கொஞ்சமாக கரையுது. இப்போ நெகட்டிவிட்டியை தான் ரொம்ப விரும்புகிறீங்க. நிறைய பேர் மெசேஜ் போடுறீங்க, நான் ரிப்ளை பண்ணுறேன் எல்லாருக்கும். அதெல்லாம் பர்சனலாக எனக்கு சொல்கிறீங்க, அதை நான் சொல்லக்கூடாது. வாழ்க்கையில் எதையுமே கொண்டு போக முடியாது. நம்மளே 4 பேர் தூக்கிட்டு தான் போனோம். அப்போனா பார்த்துக்குங்க, எதுவுமே நம்மளுக்கு நிரந்தரம் இல்லை. இதை புரிஞ்சுக்குங்க. அதுதான் ரியாலிட்டி, சத்தியம். அது 42 பேர் செத்து போனால தமிழ்நாட்டில், அவ்வளோதான். அது 4 நாள் கவலைப்படுவீங்க. அந்த வீட்டில் சாடாமல் இருந்திருப்பாங்களா, தூங்காமல் இருந்திருப்பாங்களா? எல்லாம் ஆட்டோமேட்டிக்காக செய்வாங்க. இறப்பும் பிறப்பும் மனிதனுடைய இயற்கையான ஒரு நிகழ்ச்சி. அதே மாதிரி வாழ்க்கையில் அப்ஸ் அண்ட் டவுன் இயற்கையாக நடக்கிற நிகழ்ச்சி. அவ்வளோதான். முயற்சி பண்ணணும். சோம்பேறியாக கூட ஓபி அடிக்கூடாது. நான் ஓடி இருக்கேன், எனக்கு கால் முடியாத போது கூட ஓடி இருக்கேன், ஓடிக்கிட்டே தான் இருந்தேன். ஒரு காலகட்டம் வந்தபோது முடியலைன்ற போது என்ன பண்ண முடியும்? அப்போ கடவுள் எனக்கு குழந்தை இல்லை, எதுவும் இல்லை, எனக்கு கமிட்மெண்ட் இல்லை. அப்போ என்னை ஸ்டாப் பண்ணுறான். அது எனக்கு புரியுது. ஓகே, நம்மளை ஸ்டாப் பண்ணிட்டான். அப்போ அதை நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். இவ்வளோ தான் வாழ்க்கை. லக்ஸரி லைஃப்லேருந்து நார்மல் லைஃப் வர்றது ரொம்ப கஷ்டம்னு நினைப்பீங்க. இல்லை, அதுதான் ரொம்ப ரொம்ப ஈஸி. அது சூப்பர் ஜாலியாக இருக்குது. எவனுக்காக கவலைப்பட தேவையில்ல. கூலி சம்பளம் கொடுத்தமா அவனுக்கு இது வந்தால் எதை பற்றியும் கவலைப்படுற. நம்ம லைஃபு நம்மள ஏதாவது 4 பேருக்கு செய்ய முடியுமா, பேச முடியுமா, அவங்களுக்கு சாப்பாடு கொடுக்கும், இதை நினைக்கிறதுக்கான டைம் நிறைய இருக்கும். எளிமையான வாழ்க்கை, நிம்மதியான வாழ்க்கை. தேங்க்யூ. காட் பிளஸ் எவ்ரி ஒன். காட் பிளஸ் யூ. டேக் கேர். நல்லா இருந்தது கண்ணம்மா அவனோட காஃபி. குரோசானுக்கு லிடிலுக்கு நன்றி.